வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போக்குவரத்து கழகத்தில் 700 பேருக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுப்பாங்களா மாட்டாங்களா, செகண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்ரு இந்த 700 பேருக்கு வருமா வராதா, இதுதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. போக்குவரத்து கழகத்தில் 700 பேருக்கு இந்த செகண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்ரு 700 பேருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 700 பேருக்கு மேலே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு போகலை. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2500 நபர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பணிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க பார்த்திங்கன்னா இப்போ ட்ரைனிங் பீரியடில் இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. இது எல்லோருமே அறிஞ்சிருக்குவீங்க இந்த தகவலை. ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை தான் எடுத்துகிட்ருக்காங்களே தவிர மற்ற எந்த இதுவுமே தற்சமயம் எடுக்கலை. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுப்பாங்களா அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறீங்க. ஆனால் எடுக்கலை. இனிவரும் காலங்களில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக தான் ஆட்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் ஒரு பக்கம் வலுக்கும் கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. இருந்தாலும் போக்குவரத்து கழகத்தில் இனி டிரைவர் கம் கண்டக்டரை மட்டும்தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. எது எப்படியோ போக்குவரத்து கழகத்தில் 20 மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா தற்சமயம் டிரைவர் கம் கண்டக்டருடைய 2ஆம் கட்ட பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரிஜெக்டட் கேண்டிடேட்டோடைய பட்டியலை தான் தற்சமயம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அரசு. ஸோ ரிஜெக்ட் யாரெல்லாம் என்ன காரணத்துக்காக நாங்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ எதை வச்சு நாங்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு குறிப்பாகவே சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே ஒரு 70% பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. மீதி பார்த்திங்கன்னா 30% பீப்புள் அப்படியே ஹோல்டில் வச்சுருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப மீதி எல்லாமே எப்போ எடுப்பாங்க, இன்றைக்கி எடுப்பாங்களா, நாளைக்கு எடுப்பாங்களா, எனக்கு இன்றைக்கி கால் லெட்டர் வருமா அப்படின்ட்டு எதிர்பார்க்குறீங்க. ஸோ வரக்கூடிய மார்ச் மாதம் 23ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு கால் லெட்ரு வீடு தேடி வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லோர் மத்தியிலுமே எதிர்பார்க்குதுங்க. ஸோ கண்டிப்பாக 23ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு கால் லெட்ரு வீட்டுக்கே வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த தேதியில் உங்களுக்கு 23ஆம் தேதிக்குள்ளார கால் லெட்ரு பார்த்திங்கன்னா வீடு தேடி வர ரெடியாக இருக்குங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. எப்போ வேணாலும் உங்களுக்கு கால் லெட்ரு அனுப்பப்படலாம். ஏன்னா இப்போ தேர்தல் தேதிகள் எல்லாமே வச்சுட்டாங்க. இதுக்கப்புறமும் கால் லெட்ரு வருமா அப்படி கேட்குற நபராக இருந்தால் உங்களுக்கான ஒரு பதில் தான் இது. ஏன்னா இது அறிக்கை விட்டது பார்த்திங்கன்னா 2025 நோட்டிஃபிகேஷன் தான். 26 எதுவுமே பப்ளிஷ் பண்ண கிடையாது. ஸோ அதனால் இதுக்கப்புறமும் கால் லெட்ரு கண்டிப்பாக வரும் மக்களே. அதனால் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு கால் லெட்ரு வர இருக்குது. ஸோ அந்த கால் லெட்டரில் மெரிட்டில் நிறைய பீப்புள்ஸ், ஏன்னா நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே வார்த்தையில் சொல்கிறீங்க, எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரெல்லாம் வரல, என்னை விட கம்மியாக மார்க் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்திருக்கு, எனக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்ல நபராக இருந்தால் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரு இன்னும் ஒரு சில தினங்களில் வீடு தேடி வந்துவிடும். ஸோ வெயிட் பண்ண காலம் போயிடுச்சு. அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். மெடிக்கல் ஃபிட்னஸ், போலீஸ் வெரிஃபிகேஷன், ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், லைசன்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ மேலும் பார்த்திங்கன்னா 2026 டிஎன்எஸ்டிசியோடைய நோட்டிஃபிகேஷன் விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ரெடியாக இருக்குது. இதற்குண்டான அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.